ஆப்பத்துக்கு 1/2 கிலோ ஜாமாவை ஒரு டம்ளர் பச்சரிசினா இது 200 கிராம். அதே 200 டம்ளரில் புழுங்கரிசி இது டம்ளரு உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா களைஞ்சி 4-5 ட்ரிப்பு களையும். நல்லா 4-5 ட்ரிப்பு நல்லா களைஞ்சாச்சு. இது நல்லா முங்குறும் தண்ணி ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம அரைப்போம். நல்லா இப்போ பச்சரிசி ஆப்பத்துக்கு 4 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அரைப்போம். முதல்ல நம்ம ஒரு கைக்குத்து சாதத்தை அதில் போடுறோம். அது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அரைஞ்சிக்கணும். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளவு உப்பு போட்டால் போதும். நான் போட்டுட்டேன், அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோ போட்டுட்டு மாவை நல்லா கிளறி வச்சுக்கிறேன். இது நல்லா புளிச்ச பிறகு ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம ஆப்பத்தை நம்ம சுடலாம். ஆப்பா மாவுலையே நம்ம ஒரு 6-5 கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் இவ்வளோ வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் போடனாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதையும் நம்ம கிளறி வச்சு அதே டயத்தில் நம்ம தோசை சுட்டால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடும். சட்டி போட்டாச்சு. 2 கரண்டி மாவு ஊற்றிக்கணும். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். இதில் நல்லா மெதுவாக இருக்குது. ஆப்பம் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டுக்கலாம். இனிப்பு தோசை ஆப்பச்சட்டின்னு சுடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லையும் சுடலாம். கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த மாவில் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டிருக்கேன். இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்ல ஊற்றின இனிப்பா ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பத்துக்கு நம்ம சால்னா என்ன ஜாமான்லாம் செய்யணும் பார்ப்போம். தக்காளி 3 தக்காளி, 3 பல்லாரி, 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, அண்டிப்பருப்பு 15, 1 கப்பு தேங்காய். நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வானிலை போட்டாச்சு. நல்லா 3 ஸ்பூன் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெறும் ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெங்காயம், அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி 3 தக்காளியும் போடும். பூடு ஒரு கட்டு தண்ணி, ஒரு துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அதை போட்டு கொஞ்சம் போட்டால் நல்லா வதங்கிடும். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு இதை வதக்கும். இது நம்ம இதை ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் அரைக்கணும்.
அதுக்கு முன்னுக்குட்டி நம்ம தேங்காவும் அண்டிப்பருப்பையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு உளுந்து பருப்பு போடும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தக்காளி வத்தல்லாம் வதக்கணும்னா அந்த இது அது நல்லா கொதிக்க வரும். உப்பு அவங்களுக்கு தேவைக்கு தந்தாலும் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கேன். தேங்காய் உள்ளதையும் அதுவும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு லூஸாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொழுப்பு வேணும்னாலும் இந்த இதில் வச்சுக்கலாம். நீங்கள் இது நல்லா ஒரு கொதிச்சிடணும். கொதி வந்துடுச்சு. மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். மசாலா ரெடி. ஆப்பத்தொட்டுக்க சால்னாவும் தேங்காய் பாலும் மெதுவான ஆப்பமும் நமக்கு ரெடி ஆகிட்டு. இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் இனிப்பும் ஆப்பமும் இது வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுனது. இது ஆப்ப சட்டியில் நல்லா கனமாக இருக்கும் இனிப்பு. இது குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா தேங்காய் பாவு மாவுலேயே போட்டு தேங்காய் பூவும் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.